வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We happily announce now we are offering portfolio analysis service. அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஆழமாக அனலைஸ் செய்து எங்க மாற்றம் தேவை அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட்டாக நாங்க வழங்குவோம். If anyone is interested, please fill out the Google form link in the description. முதல்ல மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ரெண்டு பெரிய கம்பெனிகளை எடுத்துக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஒன்னு வேல்யூவேஷன் உச்சத்துல இருக்கிற டிமார்ட், இன்னொன்னு கமாடிட்டி சைக்கிளோட அடியில இருக்கிற டாடா கெமிக்கல்ஸ். முதல்ல டாடா கெமிக்கல்ஸ் அலசுவோம். ஆமா, டாடா கெமிக்கல்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி. எக்ஸாக்ட்லி. இவங்க சோடா ஆஷ், சால்ட், ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 37.98% ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு. ஆனா கவனிங்க, எஃப்ஐஏ ஹோல்டிங், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட பங்கு 13.73% இருந்து 12.26% குறைஞ்சிருக்கு. இவங்களோட Q3 ரெவென்யூ 3550 கோடி. இது போன வருஷத்தை விட 1% தான் கம்மி. ஆனா ஆபரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்ற EBITDA பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. வருமானம் 1% குறையும் போது லாபம் ஏன் இவ்ளோ பெரிய அளவுல சரியணும்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நாம அந்த சைக்கிளிக்கல் பிசினஸ் அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாடா கெமிக்கல்ஸ் பண்றது உலகளாவிய கமாடிட்டி சைக்கிளை சார்ந்து இருக்கிற ஒரு பிசினஸ். ஓகே. இது சுலபமா சொல்லணும்னா, விவசாயத்தில் தக்காளி விளைச்சல் அதிகமானால் மார்க்கெட்ல விலை எப்படி அடிமட்டத்திற்கு போகுமோ அதேதான் இப்போ குளோபல் சோடா ஆஷ் மார்க்கெட்ல நடக்குது. வாவ், நல்ல உதாரணம். ஆமா, குளோபல் லெவல்ல ஓவர் சப்ளை ஆனதால பிரைசிங் பிரஷர்ஸ் பயங்கரமா இருக்கு. அதாவது கம்பெனி விக்கிற அளவு, அந்த வால்யூம் குறையல. அதனாலதான் ரெவென்யூ பெருசா அடி வாங்கல. ஆனா அவங்க விக்கிற பொருளின் விலை குறைஞ்சிடுச்சு. ரைட், விலை குறைஞ்சா மார்ஜின் அடி வாங்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு பொருளை குறைந்த விலைக்கு விற்கும்போது அதை தயாரிக்க ஆகிற செலவு குறையாது இல்லையா? அதனாலதான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது EBITDA மற்றும் PAT பெரிய அளவுல சுருங்கிடுச்சு. அந்த விவசாய உதாரணம் மிகச்சரியா பொருந்தது. ஆனா இங்க இன்னொரு முரண்பாடு இருக்கு பாருங்க. லாபம் இவ்வளவு குறைஞ்சிருக்கு, ஆனா இவங்களோட PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 89x ரொம்ப அதிகமா காட்டுது. சாதாரணமா PE அதிகமா இருந்தா அந்த ஸ்டாக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க. ஆனா டாடா கெமிக்கல்ஸ் இப்போ சைக்கிளோட பாட்டம்ல இருக்கிறமா சொல்றோம். இது எப்படி சாத்தியம்? இது PE ரேஷியோல ஏற்படும் ஒரு மாயை, அதாவது ஒரு இல்யூஷன். இப்போ PE அப்படிங்கிறது பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ். ஒரு சிக்லிக்கல் கம்பெனி அதோட மோசமான கட்டத்தில் இருக்கும்போது லாபம், அதாவது ஏர்னிங்ஸ் அதுல பாதாளத்துக்கு போயிடும். மேத்தமேட்டிக்கலா கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரொம்ப குறையும் போது ஒட்டுமொத்த PE ரேஷியோ ரொம்ப அதிகமா தெரியும். ஓஹோ, சோ அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆமா, இத பார்த்து இன்வெஸ்டர்ஸ் பயப்படக்கூடாது. சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் PE ரொம்ப அதிகமா இருக்கும்போது வாங்குறது தான் பல நேரங்கள்ல சரியான முடிவா இருக்கும். ஏன்னா அது சைக்கிளோட பாட்டமை குறிக்கலாம். கரெக்ட். ஆனா இங்க நிஜமான பிரச்சனை என்னன்னா, கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பக்கம் மாறி நிலையான லாபத்தை ஈட்ட நினைச்சாலும் கமோடிட்டி பிரைஸ் வாலடைலிட்டி இப்போதைக்கு அவங்கள வளர விடாம தடுக்குது. அது மட்டும் இல்லாம நெட் டெட் 5596 கோடி இருக்கு. அப்பா, அவ்வளோ கடன் இருக்கா? ஆமா, வட்டி கட்டுறதே இவங்களுக்கு ஒரு பெரிய சுமை இப்போதைக்கு. சோ கமாடிட்டி பிரைசஸ் திரும்ப ஏறினாதான் இவங்களுக்கு விடிவு காலம். சரி, இந்த சைக்கிளிக்கல் பிசினஸ்ல இருந்து அப்படியே நேர் எதிரில் இருக்கிற அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், அதாவது நம்ம டிமார்ட் பக்கம் வருவோம். ஓ, டிமார்ட் மார்க்கெட்டோட ஃபேவரட். ஆமா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74.65% ஸ்ட்ராங்கா இருக்கு. Q3 ரெவென்யூ 18,101 கோடி, EBITDA 1463 கோடின்னு பிரம்மாண்டமா வந்திருக்கு. Q4 அப்டேட்ல 58 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. டிமார்ட்டின் இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது அவங்க எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். டிமார்ட்டோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா PB ரேஷியோ 12x ரொம்ப பிரீமியமா இருக்கு. மார்க்கெட்ல இப்போ குவிக் காமர்ஸோட அதிகம் பயங்கரமா வளர்ந்துட்டு வருது இல்லையா? ஆமா, ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரி ஆப்ஸ். கரெக்ட். 10 நிமிஷத்துல மளிகை பொருட்கள் வீட்டுக்கு வருது. இந்த டிஸ்ரப்டிவ் growth மத்தியில டிமார்ட்டுக்கு வேல்யூவேஷன்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லாதது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? குவிக் காமர்ஸ் ஒரு பெரிய த்ரெட் தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா டிமார்ட்டை காப்பாத்துறது அவங்களோட ஸ்கேல், சப்ளை செயின் மற்றும் காஸ்ட் டிசிப்ளின். ஒரு ரீட்டைல் கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது வெறும் புது கடைகள் திறக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. புது கடைகள் திறந்தா ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ ஏறும். ஆனா பழைய கடைகள்ல வியாபாரம் வளருதா? ரைட், அதுதான் முக்கியம். அதுக்குதான் SSG, அதாவது சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth அப்படிங்கிற மெட்ரிக்க பார்க்கணும். டிமார்ட் அவங்களோட பழைய ஸ்டோர்ஸ்லயும் தொடர்ந்து growth காட்டிட்டு இருக்காங்க. குவிக் கமர்ஸ் உங்களுக்கு 10 நிமிஷத்துல பொருளை கொடுக்கும், கன்வீனியன்ஸ் இருக்கும். ஆனா விலை, அதுதான் பாயிண்ட். டிமார்ட் கொடுக்குற எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மற்றும் லோ பிரைஸை அந்த குவிக் காமர்ஸ் மாடலால மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கன்சிஸ்டன்ட்லி புது ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றதும், ஓபன் பண்ண ஸ்டோர்ஸை அதிக லாபகரமாக நடத்துற எக்ஸிகியூஷன் ட்ராக் ரெக்கார்டும் தான் அந்த 12x பிரீமியமை ஜஸ்டிஃபை பண்ணுது. சூப்பர். சோ டிமார்ட்டின் வெற்றி அவங்களோட எக்ஸிகியூஷன்ல இருக்கு. ஆனா ஒரு கம்பெனி சிறப்பாக எக்ஸிக்யூட் செய்தாலும் மேக்ரோ என்வாயன்மெண்ட் மோசமாக இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் சயன்ட்ல நடக்கிறதே என்ன நினைக்கிறேன். ஆமா, சயன்ட் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கன்சியூமர் செக்டார்ல இருந்து இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி மற்றும் இண்டஸ்ட்ரியல் கேபெக்ஸ் பக்கம் போவோம்.
சயன்ட் பத்தி சொல்லணும்னா இவங்க இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஐடி மற்றும் செமிகண்டக்டர்ஸ்ல இருக்கிற கம்பெனி. இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வெறும் 23.29% தான் இருக்கு. ரொம்ப கம்மி தான். ஆமா, அதுபோக எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விக்கிறாங்க. 17.56%ல இருந்து 15.28%ஆ குறைஞ்சிருக்கு. Q3 ரெவென்யூ 1488 கோடி. ஸ்டாக் பிரைஸ் கடந்த ஒரு வருஷத்துல 25% டவுன் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு. அதான் ஏன் கேள்வியும். ஐடி டிமாண்டும் குளோபலி சரியில்லை. ப்ரொமோட்டர்ஸ்க்கும் பெரிய அளவுல ஸ்டேக் இல்ல. இதை எப்படி பாசிட்டிவா பார்க்க முடியும்? மேற்பரப்பில் பார்த்தால் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், சயன்ட்ட ஒரு சாதாரண ஐடி சர்வீஸ் கம்பெனியாக பார்க்க கூடாது. கம்பெனியோட டைவர்சிஃபிகேஷன் தான் அவங்களை இப்போ காப்பாத்துது. எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. அவங்க பியோர் பிளே ஐடி கிடையாது, என்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் மற்றும் R&D பண்றாங்க. முக்கியமா ஏரோஸ்பேஸ் மற்றும் செமிகண்டக்டர் செக்மெண்ட்ல இவங்க தொடர்ந்து QoQ, அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் growth காட்டுறாங்க. ஓ, அந்த செக்மெண்ட்ஸ் நல்லா பண்ணுதா? ஆமா, குளோபல் மேக்ரோ சேலஞ்சஸ் இருந்தாலும் இவங்களோட நார்மலைஸ்ட் PAT, அதாவது ஒன் டைம் கெயின்ஸ் அல்லது லாசஸை தவிர்த்து பார்த்தால் வரும் உண்மையான லாபம், அது 40% YOY ஏறி இருக்கு. வாவ், 40%. செமிகண்டக்டர் ஸ்பேஸ்ல அவங்க விரிவடைவது நீண்ட கால அடிப்படையில ஒரு பெரிய பாசிட்டிவ். வேல்யூவேஷனும் மத்த ஐடி ஜாயின்ஸை விட ரீசனபிளா இருக்கு. FII செல்லிங் ஒரு கன்சர்ன் தான், ஆனால் DIIs, அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்த வேல்யூவேஷன்ஸ்ல வேல்யூ இருப்பதை உணர்ந்து ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்றாங்க. ஓகே, மேக்ரோ ஹெட்வின்ஸ் இருந்தாலும் சரியான டைவர்சிஃபிகேஷன் ஒரு கம்பெனியை பேலன்ஸ் செய்யும் என்பதற்கு சயன்ட் ஒரு நல்ல உதாரணம். இதற்கு கான்ட்ராஸ்டாக நாம ரோட்டோ பம்ப்ஸை பார்க்கணும். ஸ்மால் கேப் கம்பெனி. ஆமா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் கொண்ட சின்ன கம்பெனி. சயன்ட்ல FII விக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த சின்ன கம்பெனியான ரோட்டோ பம்ப்ஸ்ல முதலீட்டாளர்களோட நகர்வு எப்படி இருக்கு? ஆக்சுவலி ரோட்டோ பம்ப்ஸ்ல FII கொஞ்சம் குறைந்தாலும் DII மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல முதலீட்டாளர்கள் உற்று நோக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரொமோட்டர் ஸ்டேக் தொடர்ந்து ஏறிட்டு வருது. ஓ, ப்ரொமோட்டர்ஸ் மார்க்கெட்ல இருந்து வாங்குறாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ஓப்பன் மார்க்கெட்ல அவங்க சொந்த காசை போட்டு கம்பெனி ஷேர்ஸை வாங்குறாங்கன்னா, கம்பெனியோட ஃபியூச்சர் எக்ஸிகியூஷன் மேல அவங்களுக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். டெஃபினெட்லி. இவங்க ப்ரொக்ரெசிவ் கேவிட்டி பம்ப்ஸ்ல ஒரு நீஷ் பிளேயர். உலகளாவிய கேபிட்டல் குட்ஸ் செக்டர்ல நடக்கிற கேபெக்ஸ் சைக்கிள்ல இருந்து இவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ஆனா ஸ்மால் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் 2 இருக்கு. அது என்னென்ன? ஒன்னு எக்ஸ்போர்ட் எக்ஸிகியூஷன், 2வது ஒர்க்கிங் கேபிட்டல். சின்ன கம்பெனிங்கிறதால காசு வெளியே போறதுக்கும் வித்து காசு உள்ள வர்றதுக்கும் நடுவுல உள்ள கேப்ப, அதாவது அந்த கேஷ் ஃப்ளோவை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனிகளை அனலைஸ் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிகிறது. என்னது? US FDA ரூல்ஸ் மாறும்போதும் அல்லது குயிக் காமர்ஸ் மாதிரி ஒரு புது டெக்னாலஜி மார்க்கெட்டையே புரட்டி போடும்போதும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு பிசினஸை எப்படி வேணாலும் மாத்தலாம். அப்சல்யூட்லி. அதுதான் மார்க்கெட்டோட டைனமிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் டாபிக். உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ரிமெம்பர், மார்க்கெட்ல எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க சொந்த ரிசர்ச்சை பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான அனாலிசிஸோட சந்திப்போம்.